வணக்கம் நண்பர்களே. சோ போன வீடியோல இந்தியா ஏவோட ஃபர்ஸ்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல இந்தியா ஏவோட செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சில பிளேயர்ஸ் அப்படியே ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லயுமே இருக்காங்க. போலர்ஸையும் சரி கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸையும் தான் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிருக்காங்க. சோ அதுல வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங்ல ருதுராஜ் கைக்வாட் வந்திருக்காரு இந்த செகண்ட் டெஸ்ட்ல. பட் பட்டிடார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட அப்படியே விட்டுட்டாங்க. அபிமன்யு ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெற்றிருக்காரு இந்த செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச்ல. சாய் வைஸ் கேப்டன் இருக்காரு, படிக்கல் அப்படியே உங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயும் இருக்காங்க, செகண்ட் டெஸ்ட்லயும் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பண்ட் இருக்காரு, ஜெகதீசன் இல்ல, ராகுலும் ஜூரலும் உள்ள வந்துடுறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ் துபே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் தனுஷ் கோட்டியான் இடம் பெறாரு. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ், ஆகாஷ், ரசீத், கலீல், குர்னூர், பிரார், முக்காவாசி இந்தியாவோட கோர் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இவங்களுக்கு ஒரு மேட்ச் பிராக்டிஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மானவ் சுதார் இருக்காரு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எப்படி போன வீடியோல ஒரு சஃப்ராஸ் கான் ஆட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ, அதே மாதிரி முகமது ஷமியை கூட ஆட் பண்ணி தான் பெட்டரா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஒரு தாட். உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல எந்த பிளேயர்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆயிருக்காங்கன்றத நான் கண்டிப்பா சொல்றேன்.